சட்டமன்ற தேர்தல் களத்தில் இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்குது. எந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது, தேமுதிக முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கே சில ஒரு விஷயங்கள் புரிய வரும். 1000 ரூபாய் உறுப்புகள் கொடுத்துட்டு 5000 ரூபாய் டாஸ்மாகில் அவங்க கணவர் வச்சு பிடிக்குது அப்படின்ற மாதிரியான நேரடியாக திமுக அரசை குற்றம் சாட்டும் விதமாக பிரேமலதா விஜயகாந்த் பேசிக்கிட்டே வராங்க. எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றதோ அவை அத்தனையும் 2026க்கும் ஷிஃப்ட் ஆகி அப்படியே வராங்க. எல்கே சுதீஷ் வந்துட்டு ஆமாம் அதிமுக எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது, நேரம் வரும்போது நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். இதனால் ஒரு சின்ன ஒரு பிணக்கு இருக்குது. திமுக கூட்டணியில் நேரடியாக விமர்சிக்கும் போது தேமுதிக அங்கே போக வாய்ப்பு கம்மியாக இருக்குது. தாவேக கூட்டணியில் அவங்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு சிக்கல் இருக்குது. எஞ்சிருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் இணையது மட்டும்தான். எல்லாத்துக்கும் மேலே தாவேக அதிமுக பாஜக கூட்டணியில் வந்துட்டா பாஜகவோ பாமகவோ தேமுதிகவோ யாருக்குமே அவங்க எதிர்பார்க்குற நம்பர்ஸ் கிடைக்காது. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். தேமுதிக தன்னுடைய 20வது ஆண்டில் அடி எடுத்து வைக்குது. 2005 அந்த கட்சி தொடங்கப்பட்டது. இப்போ 2025 அந்த கட்சியின் நிலை என்ன, எந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெறப்போது, அவர்களுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வாய்ப்பு இருக்குது, இது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க. செப்டம்பர் 2005 மாதம் மதுரையில் தேமுதிக தொடங்கப்பட்டது. அதனுடைய 20வது ஆண்டில் தேமுதிக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கட்சியின் நிறுவனர் விஜயகாந்த் காலமாகிவிட்டார். பிரேமலதா விஜயகாந்த் இப்போ கட்சியை வழிநடத்திட்டு இருக்காரு. அவருடைய மகன் விஜயபிரபாகரன் முக்கியமான போஸ்டிங்கான இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். இதுதான் இப்போ தேமுதிகவுடைய உட்கட்சியில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அவங்க சட்டமன்ற தேர்தல் களத்தில் இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்குது. எந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசப்பட்டுகிட்டே வருது. நாமக்கல்லில் பேசும்போது கூட ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நாங்கள் ஒரு மாநாடு நடத்துவோம், அந்த மாநாட்டில் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேமுதிக முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கே சில ஒரு விஷயங்கள் புரிய வரும். முதலாவது வாய்ப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது. இரண்டாவது வாய்ப்பு திமுக கூட்டணியில் இணைவது. மூன்றாவது வாய்ப்பு தமிழக வெற்றி கழகமான விஜயோட கட்சியில் இணைவது. இந்த 3 வாய்ப்புகள் தேமுதிக முன்வசம் இருக்குது. இதில் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணியில் அவங்க இடம்பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்தோடைய பிறந்தநாளுக்கு ஸ்டாலினே ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னது, அப்புறம் விஜயகாந்தோடைய மறைவின் போது தமிழக அரசு அதுக்கு இடம் கொடுத்தது, அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தது, அப்படியான பல விஷயங்கள் ஒரு இணக்கமான ஒரு போக்கு 2 பேருக்கும் இருந்தது. ஆனால் மிக சமீபமாக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீமை தேமுதிக கடுமையாக விமர்சிச்சுட்டு வருது. 1000 ரூபாய் உறுப்புகள் கொடுத்துட்டு 5000 ரூபாய் டாஸ்மாகில் அவங்க கணவர் வச்சு பிடிக்குது அப்படின்ற மாதிரியான நேரடியாக திமுக அரசை குற்றம் சாட்டும் விதமாக பிரேமலதா விஜயகாந்த் பேசிக்கிட்டே வராங்க. இந்த போக்குகள்லாம் பார்க்கும்போது ஒரு முட்டல் மோதலாகவும் கருதலாம், இல்லாட்டி கூட்டணிக்கான பேரத்திற்கான ஒரு வாய்ப்பாகவும் கருதலாம். ஆனால் ஆல்ரெடி டைட் பேக்கடாக இருக்காங்க திமுக கூட்டணி. அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சிகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றதோ அவை அத்தனையும் 2026க்கும் ஷிஃப்ட் ஆகி அப்படியே வராங்க. அப்போ புதிதாக ஒரு கட்சியை இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, அதுக்கான இடங்கள் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் நெருக்கடியில் தான் இருக்காங்க திமுக. ஒரு பக்கம் பிரேமலதோட பேச்சு, திமுகவுடைய அந்த வலுவான கூட்டணி, இதை பார்க்கும்போது அந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு குறைவு தான். ஒரே ஒரு பிரகாசமான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, எதிர்கட்சிகள் பலமான கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுலேருந்து யாராச்சும் ஒருத்தரை உடைச்சி திமுக கூட்டணியில் கொண்டு வரும்போது எதிர்கட்சிகள் கூடாரம் ஒரு கலகலத்து போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் கணக்கு இருக்கு இல்லையா. அந்த அரசியல் கணக்குகளுக்காக சொற்ப எண்ணிக்கையில், அதாவது ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் தேமுதிக ஒத்துக்குச்சுன்னா திமுக கூட்டணிக்குள்ளே அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? நாங்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக கூட்டணியில் 60 இடங்களில் போட்டிட்டோம், அப்போ இந்த முறை எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 30 இடங்களாச்சும் வேணும் அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் கணக்கு போடக்கூடும். திமுக கூட்டணியில் அவ்வளோ இடங்கள் எங்கே இருக்குது? அதிகபட்சம் 6 இடங்கள், அவ்வளோதான். திமுக எந்த கூட்டணியாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதில் ஒரு சில தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கவும் வற்புறுத்துவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவுடைய டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்து தேமுதிக முன்னில் இன்னொரு வாய்ப்புனா அதிமுக பாஜக கூட்டணி. இயல்பாகவே 2024 நாடாளுமன்ற தேர்தலப்போ அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பிடிச்சது. 5 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் 5ல் 1 கூட அவங்க வெற்றி பெறவில்லை. கூடுதலாக ராஜ்யசபாவில் ஒரு இடம் தரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அதிமுக தலைமை, குறிப்பாக
எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு கொடுத்ததாக சொல்லப்பட்டது. எல்கே சுதீஷ் அந்த இடத்துக்கு தகுதியானவர், இல்லாட்டி எல்கே சுதீஷ் அந்த இடம் போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் வாய்மொழி நம்பகத்தன்மையான ஒரு சொற்களாக தரப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவ்வாறான எந்த வாக்குறுதியும் நாங்கள் தரலன்ட்டு தெளிவுபடுத்திட்டார். சமீபத்தில் பேட்டி அடித்த எல்கே சுதீஷ் வந்துட்டு ஆமாம் அதிமுக எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது, நேரம் வரும்போது நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். இதனால் ஒரு சின்ன ஒரு பிணக்கு இருக்குது. நமக்கு மாநில சீட் தரேன்னு சொன்னாங்க, தரலை. இப்போ நம்ம திருப்பியும் எந்த நம்பிக்கையில் அதிமுக கூட்டணியில் போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு தேமுதிக கிட்ட இருக்குது. ஆனால் விஜயபிரபாகரனை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்ற மாணிக்கம் தாக்கூர் தான் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். அதனால் அவர் பர்சனலாக அவருக்கு இந்த திமுகவுக்கு அகென்ஸ்டான மைண்ட் செட்டில் இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதிமுக கூட்டணி பக்கம் தான் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது அதிமுக கூட்டணியில் அதுக்கான இடம் இருக்கா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பேசுவோம். மூணாவது வாய்ப்பு, தேமுதிகவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணாவது வாய்ப்பு என்னென்னா தாவேகா, தமிழக வெற்றிக் கழகம். நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் தனித்து போட்டியிடுவாரா இல்லை கூட்டணியில் இறங்குவாரான்றது அவரே இன்னும் தெளிவான முடிவு எடுக்காமல் இருக்கார். ஒருவேளை அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையாத பட்சத்தில் தனக்கு ஆதரவு தரக்கூடிய, தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளை அவருடைய கூட்டணியில் இணைக்கும் போது அதற்கு தேமுதிக ஒத்துக்குமா? தேமுதிக மைண்ட் செட்னா நாங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன், தேமுதிக கட்சியில் சீனியாரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அவங்க இந்த நிலைப்பாட்டுக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதற்கு பிரேமலதா விஜயகாந்தும் விஜயும் அதற்கு ஒப்புக்கொண்டு அதற்கான தொகுதி பங்கெடுக்கின்றது ஒரு நீண்ட நெடிய ஒரு ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. அப்போது திமுக கூட்டணியில் நேரடியாக விமர்சிக்கும் போது தேமுதிக அங்கே போக வாய்ப்பு கம்மியாக இருக்குது. தாவேகா கூட்டணியில் அவங்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ எஞ்சிருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் இணையது மட்டும்தான். ஏன்னா சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தேமுதிக இருக்குது. 2% அவங்களுடைய வாக்கு வங்கி சுருங்கியிருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராச்சும் 2 சட்டமன்ற உறுப்பினராச்சும் சட்டசபைக்குள்ளே போனால் மட்டும்தான் தேமுதிகவுக்கு ஒரு வளமான எதிர்காலம் உருவாக வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால் மிக சிரமம் அந்த கட்சி. அப்படி இருக்கும்போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிகவுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் கூட்டணியில் இடம்பெற இருக்கின்ற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியுது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலப்போ அதிமுக 179 இடங்களில் போட்டிட்டாங்க. பாமக 23 இடங்களையும், பாஜக 20 இடங்களையும் போட்டிட்டாங்க. எஞ்சிய கட்சிகளாக இருக்காங்க. பெருந்தலைவர் மக்கள் கட்சி, மூவேந்தர் முன்னணி கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், பசும்பொன் தேசிய கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்களுக்கெல்லாம் ஒற்றை இலக்கங்களில் சீட்டு தரப்பட்டது. இப்போ இந்த முறை தேமுதிக உள்ளே வரும்போது என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது? ஏற்கனவே அமித்ஷா முன்னிலையில் அதிமுக ஒரு பெரிய கூட்டணி அறிவித்தாங்க. அமித்ஷா தான் இப்போ முன்னாடி நின்று பேசுகிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை 20 தொகுதியில் போட்டிட்டோம், இந்த முறை 40 தொகுதிகள் வேணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு வற்புறுத்தலை பாஜக கொடுக்கக்கூடும். ஆனால் அவ்வளோ இடங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஐயப்பாடு தான். ஒருவேளை ஒரு 170லேருந்து 175க்குள்ளே அதிமுக களமிறங்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி இறங்கிட்டாங்கன்னா 24 தொகுதிகள் பாமக, 24 தொகுதிகள் பாஜக, அப்படி சமமாக பங்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாமக கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ 170 இடங்கள் அதிமுக, 24 இடங்கள், 24 இடங்கள் பாமக பாஜக. ஒரு 10 இடம் மட்டும்தான் தேமுதிக கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் எஞ்சிய கட்சிகளுக்கு ஒற்றை இலக்கத்தில் கொடுத்து 234 அப்படின்ற ஃபிகரை வர முடியும். இந்த 10 தொகுதிகள் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கா தேமுதிகனா? நாடாளுமன்ற தேர்தலப்போ 5 நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படி பார்த்தா ஒரு 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க. இந்த முறை 30லையுமே அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதாவது 5 நாடாளுமன்ற தொகுதியிலும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வாக்கு சதவீதம் 2% தான். அப்படின்றப்ப 10 தொகுதிகள் என்ற அடிப்படையில் தான் அதிமுக தலைமை பேசும். அதற்கு தேமுதிக ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. திமுக பக்கம் போனாலும் வெறும் 6 தொகுதிகள் 7 தொகுதிகள் தான் தேமுதிகவுக்கு தர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அதிகமாக அவங்க தர வாய்ப்பே இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு இரட்டை இலக்கத்தில் தேமுதிகவுக்கு இடங்கள் வேணும் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் தஞ்சம் போகிறது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. இது எல்லாத்துக்கும் மேலே தாவேக அதிமுக பாஜக கூட்டணியில் வந்துட்டால் பாஜகவோ பாமகவோ தேமுதிகவோ யாருக்குமே அவங்க எதிர்பார்க்குற நம்பர்ஸ் கிடைக்காது. கண்டிப்பாக மினிமம் ஒரு 100 தொகுதிகள்ன்ற மாதிரி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து ஒரு 60 தொகுதிகள் என்ற இடம் வரைக்குமாச்சும் தாவேக வருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வேறு எந்த கட்சிகளுக்குமே 150 என்ற இடங்களில் தான் அதிமுகவை களமிறங்க முடியும். அப்படின்றப்போ மற்ற எல்லா கட்சிகளுமே எண்ணிக்கை குறையும். கடைசியாக இப்படி வேணால் அடிச்சுக்கலாம். 170 அதிமுக, பாஜக பாமக 24, தேமுதிக 10, எஞ்சிய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளையுமே ஒற்றை இலக்கம். பாரதிய ஜனதா கூட்டணியில் அவங்க தாமரை சின்னத்தில் ஓபிஎஸ்சியும் டிடிவியோ
அப்படி கூட்டணியில் கொண்டு வருவாங்க. அதே போல் பாஜகவில் இந்த சரத்குமார், பாரிவேந்தர் அவங்களுக்கும் தாமரை சின்னத்தில் இடம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற கூட்டணி கட்சிகளை அதிமுக தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக தேமுதிகவுக்கு 10 இடங்கள் என்பது வரை அதிமுக கூட்டணியில் வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இது போன்ற ஒரு விரிவான அரசியல் பார்வையிடக்கூடிய வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.